இப்போல்லாம் வீக் டேஸ் வீக்கெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. முன்னெல்லாம் வீக்கெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் தூங்குவோம். இப்போலாம் அப்படி கிடையாது. என்னோட ஃபோன் எல்லாம் அடிக்குதோ இல்லையோ பாப்பா கரெக்ட் டைமுக்கு எழுந்திரிச்சு நம்ம எல்லாரையும் எழுப்பி விட்டுருவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் நடந்தது. தம்பிக்கு எவ்ரி சாட்டர்டே ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது. 9:45க்கு ஸ்டார்ட் ஆகி 10:30க்கு வந்து முடியும். இந்த வீக் கிட்ஸ் ஸ்கூல் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறனால ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்பொழுது பிரேக்ஃபாஸ்ட்க்கு எனக்கு இடியப்பம் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே இடியப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சுகரும் தேங்காய் பூ துருவலும் போட்டு தருவாங்க. எனக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பட் 2 இடியப்பம் தான். ஸோ கொஞ்சமாக பால் மட்டும் சூடு பண்ணி அதில் ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. கீரை கூட்டும் காலிஃப்ளவர் வெஞ்சனமும் கடையில் வந்து வாங்கிட்டு வந்தது. கீரை கூட்டு வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் புளிச்ச கீரை ஊறுகாய் ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அது சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அது கூட சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறது. சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணலாம். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து தயிர் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புளிச்ச கீரை ஊறுகாய் ரெசிபி பார்த்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த சாதத்தில் பெரட்டி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.